ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் ஸ்பாரில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. எந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக அவங்க வந்து டெலிவரி பண்ணலை. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த மஸ்கிட்டோ பேட்டு தான். இதோட ஜிப்பு கூட இல்லை, ஒழுங்காக கவரும் ஆகலை. அண்ட் ஆன் பட்டன் கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரே பிஞ்சிருக்கு. இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு டெலிவரி பண்ணாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி மேன் கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு பேக் கூட இல்லாமல் அப்படியே கொண்டு வந்தாங்க. ஸோ அதிலே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் கூட இல்லாமல் அப்படியே கொண்டு வந்தாங்க. நீங்களே பாருங்கள் அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் அது பேக்டு டேட்டோ எக்ஸ்பைரி டேட்டோ அதில் வந்து இல்லவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ன், இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்லாம் எதுவும் வந்து பெருசாக ப்ராப்ளம் ஆகலை. பட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் ஆர்டர் பண்ணது சிக்கனுக்காகவும் அந்த பேட்டுக்காகவும் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட ரிட்டன் கேட்டதுக்கு அவங்க வந்து மொத்தமாகவே தான் ரிட்டன் கொடுக்கணும்னு சொன்னதுனால நான் வந்து மொத்தமாகவே ரிட்டன் போட்டாச்சு. ப்ளஸ் வந்து கடலைப்பருப்பு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி என்னமோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பிராண்டட் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி என்னமோ மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ மொத்தமாகவே நான் ரிட்டன் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்பாரில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்பி வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணிடாதீங்க, ஏதாவது இஷ்யூ ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.